தாய் வீடு டிசம்பர் 2023. மொழிபெயர்ப்பு கவிதையும் வாசகர் பார்வையும். எழுதியவர் மைதிலி தயாநிதி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மொழிபெயர்ப்புகள் பற்றியும், குறிப்பாக கவிதை எவ்வாறு மொழிபெயர்க்கப்படல் வேண்டும் என்பது பற்றியும் பல புலமைசார் கருத்துகள் உள்ளன. எனினும் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகள் எவ்வாறு படிக்கப்படுகின்றன, ரசிக்கப்படுகின்றன, மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்பது மொழிபெயர்ப்பு தொடர்பான கோட்பாட்டு நூல்களில் மிக அரிதாகவே காணப்படுகிறது. மொழிபெயர்ப்பு எதுவாக இருந்தாலும் அது எதிர்காலத்திற்காக, கண்ணுக்கு தெரியாத வாசகர்களுக்காக செய்யப்படுகிறது. எனவே மொழிபெயர்க்கப்பட்ட கவிதையானது எவ்வாறு வாசகர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது, மதிப்பீடு செய்யப்படுகிறது என்பது பேசப்பட வேண்டிய விடயமாகும். மொழிபெயர்ப்பு பிரதி ஒன்று புனைவாகவோ அல்லது ஆப்புனைவாகவோ நான் ஃபிக்ஷன் இருக்கலாம். உரைநடையிலோ அல்லது கவிதை வடிவிலோ இருக்கலாம். அது வாசகர்களினால் நல்ல மொழிபெயர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு பிரதான அடிப்படைகள் தேவை. ஒன்று, வாசகர் தங்கு தடையின்றி வாசிக்கக்கூடிய சரளமான நடையில் மொழிபெயர்ப்பு அமைதல் வேண்டும். இரண்டாவது, இலக்கு மொழியின் இயல்பிற்கும் இலக்கணத்திற்கும் வழக்கிற்கும் இயைபுடையதாய் மொழி, சொற்தெரிவு என்பன அமைதல் வேண்டும். மொத்தத்தில் அது மொழிபெயர்ப்பு பிரதி என்ற தோற்றத்தை வாசகருக்கு அளிக்கக்கூடாது. இது பொதுவாக எல்லா மொழிபெயர்ப்பு பிரதிகளுக்கும் பொருந்தும். அடுத்து, மொழிபெயர்ப்பு கவிதையினை எவ்வாறு வாசகர்கள் அணுகுகின்றனர் என்று பார்ப்போம். மொழிபெயர்ப்பு கவிதையை இரண்டு விதமாக ஒருவர் வாசிக்கலாம். முதலாவது அணுகுமுறை, அதை தன்னிறைவான கவிதையாக கருதி வாசித்தல். Reading the translated poem as self-contained, reading the poem as a standalone work. அதாவது மூலப்பிரதியின் துணையின்றி கவிதையை வாசித்தல். இவ்வாறு வாசிப்பவர் அக்கவிதை இலக்கு மொழியில் எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு, இலக்கு மொழியின் அழகியல், இலக்கணம், வழக்கு, சொற்தேர்வு முதலானவற்றின் அடிப்படையில் மட்டும் அக்கவிதையை மதிப்பீடு செய்வர். பொதுவாக இவ்வாறே மொழிபெயர்ப்பு கவிதை வாசிக்கப்பட்டு மதிப்பிடப்படுகிறது. வாசகர்கள் தாம் வாசிப்பன குறித்த மதிப்பீட்டை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆதலால் மதிப்பீடு என்பது விமர்சகர்களால் மட்டும் செய்யப்பட வேண்டியது என்ற கருத்து புறக்கணிக்கப்பட வேண்டியது. இரண்டாவது அணுகுமுறை, மொழிபெயர்ப்பு கவிதையை மூலத்துடன் ஒப்பிட்டு வாசித்தல். இது எல்லோருக்கும் சாத்தியமானதொன்று அன்று. எனினும் இவ்வாறு செய்வதன் மூலம் மொழிபெயர்ப்பு சிக்கல்களையும் சவால்களையும் வாசகர் விரிவாக அறிந்து கொள்ளலாம். அத்துடன் மூலக்கவிதையின் சாராம்சமும் உணர்வும் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக மொழிபெயர்ப்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் மதிப்பிடலாம். சுருங்கக்கூறின் இரண்டு அணுகுமுறைகளுமே சிறப்பானவையே. எனினும் எதை வாசகர் தேர்ந்தெடுக்கின்றார் என்பது அவரின் விருப்பம், நோக்கம், மூலமொழி அறிவின் அளவு, மூலக்கவிதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் முதலானவற்றில் தங்கியுள்ளது. இனி இந்த இரு அணுகுமுறைகள் மூலமாகவும் மொழிபெயர்ப்பு கவிதையொன்றினை வாசித்து அதனை பகுப்பாய்வு செய்ய முயல்வோம். கலை, இலக்கிய, அரசியல் பண்பாட்டு இதழான இலக்கிய வெளியின் இதழ் 5, ஜூலை டிசம்பர் 2023 மொழிபெயர்ப்பு சிறப்பிதழாக வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் 60ஆம் பக்கத்தில் சேனா ராஜேஸ்வரி என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்ட அவன் கடவுளுக்கு நிகரானவன் என்ற கவிதையையே பகுப்பாய்வுக்கு எடுக்கிறோம். இக்கவிதையை எழுதியவர் சப்போ என்னும் கிரேக்க பெண் கவிஞர். இக்கவிதை ஒரு பாலின ஈர்ப்பு கவிதையாக பொதுவாக கருதப்படுகிறது. இச்செய்தியை மனதிற்கொண்டு கவிதையை வாசிக்கலாம். வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ், ஆன் கார்சன், ஏஎஸ் கிளைன் முதலான பலர் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். ராஜேஸ்வரி வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ் என்பவரின் ஆங்கில மொழிபெயர்ப்பையே தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்துள்ளார். அத்தமிழ் மொழிபெயர்ப்பு வருமாறு: அவன் கடவுளுக்கு நிகரானவன். முகமுகமாக அமர்ந்து என் இனிமையான பேச்சையும் அழகான சிரிப்பையும் ரசித்தான். இதுதான் என் மார்பை கலவரப்படுத்தியது. உன்னை பார்த்த மாத்திரத்தில்
என் குரல் குளறியது. என் நாக்கு முறிந்தது. நேரடியாக ஒரு மென்மையான நெருப்பு என் கால்களுக்குள் ஓடியது. கண்கள் இருண்டன. காதுக்குள் இடி முழக்கம். வியர்வை ஆராய் பெருகி வர, நடுக்கம் என்னை கீழே வீழ்த்த, காய்ந்த புல்லைக் காட்டிலும் நான் வெளிறிப்போக, ஏறத்தாழ சாவதைப் போல் ஒரு உணர்வு. இக்கவிதையின் 3ஆம் வரியான என் இனிமையான பேச்சையும் என்பது உன் இனிமையான பேச்சையும் என்றிருக்க வேண்டும். இது கணினியில் கவிதையை பதிவிடும் போது நேர்ந்த தவறாக இருத்தல் வேண்டும். இந்த தவறு வாசகர்களுக்கு நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும். சரிபார்த்தல் அல்லது ப்ரூஃப் ரீடிங் என்ற செயற்பாட்டின் முக்கியத்துவத்தினை இத்தகைய தவறுகள்தாம் எமக்கு உணர்த்தி நிற்பவை. முதலாவது அணுகுமுறை தன்னிறைவான கவிதையை கருதி வாசித்தல். இந்த மொழிபெயர்ப்பு கவிதையை வாசிக்கும் போது நெருடலை ஏற்படுத்துவனவாய் சில சொற்பிரயோகங்கள் அமைந்திருந்தன. அவற்றை கீழே குறிப்பிடுகிறேன். வரி 2. முகமுகமாக அமர்ந்து உன் இனிமையான பேச்சையும் அழகான சிரிப்பையும் ரசித்தான் என்ற வரிகளில் இடம்பெறும் முகமுகமாக அமர்ந்து எனும் வழக்கு தமிழில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வரி 7. என் மார்பை கலவரப்படுத்தியது என்ற வரியும் சற்று அசாதாரணமானதென்றே எனக்கு பட்டது. மார்பு என்ற சொல்லை பொதுவாக பௌதிக ரீதியான உடற்கூறு ஒன்றினை சுட்டவே நாம் பயன்படுத்தி வருகிறோம். எடுத்துக்காட்டாக, மார்போடு கட்டி அணைத்தேன், அவன் மார்பில் சாய்ந்தேன், அவருக்கு திடீரென்று மார்பு வலி வந்தது. மார்பு என்ற சொல் உணர்ச்சிகளின் இருப்பிடம் எனும் கருத்தை பொதுவாக தந்து நிற்பதில்லை. ஆயினும் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி என்று பாரதி பாடும் பொழுது மார்பை உணர்ச்சிகளின் இருப்பிடமாக கருதியே பாடியுள்ளான் என்பது தெளிவு. எனினும் இங்கு ஒலி நயத்திற்காகவே மார்பு என்ற சொல்லை பாரதி பயன்படுத்தினான் என கொள்ளவும் இடமுண்டு. அதாவது அவ்வரியிலுள்ள வார்த்தை மார்பு என்பனவற்றை சீர் எதுகியாக கொள்ளலாம். ஆனால் தமிழ் யாப்பிலக்கண விதிகளுக்கு உட்படாத இக்கவிதை மொழிபெயர்ப்பில் மார்பு என்ற சொல்லை தவிர்த்து பிறிதொரு சொல்லை இட்டிருக்கலாம் என அபிப்பிராயப்படுகிறேன். வரி 10. என் நாக்கு முறிந்தது என்ற பிரயோகமும் தமிழ்மொழி மரபிற்கு இயைந்து வராது ஒன்று. என் எலும்பு முறிந்துவிட்டது என்று சொல்வோம். ஆனால் என் நாக்கு முறிந்துவிட்டது என்று சொல்வதில்லை. வரி 12, 13. நேரடியாக ஒரு மென்மையான நெருப்பு என் கால்களுக்குள் ஓடியது என்ற வரியும் எனக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது. தான் நேசிக்கும் பெண்ணை கண்ட அனுபவத்தினை நுட்பமாக வெளிப்படுத்தும் வரிகளுள் ஒன்றான இதில் கால்கள் ஏன் குறிப்பிடப்படுகின்றன? கால்களின் முக்கியத்துவம் என்ன என்ற கேள்விகள் எழுந்தன. இணையத்தில் காணப்படும் சுதர்சனின் கண்ணில் பற்றிய தீ உடலெங்கும் பரவி என்னை சூறையாடியது எனும் கவிதை வரிகளுடன் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மொழிபெயர்ப்பின் போதாமையை உணரக்கூடியதாக இருந்தது. சுருங்கச் சொல்லின் தமிழ் மொழி வழக்குகளை, மரபுசார் சொல்லாடல்களை இக்கவிதை முழுமையாக கையாண்டுள்ளது என்று சொல்லவியலாது. எனினும் தான் விரும்பும் பெண்ணை பார்த்த மாத்திரத்தே ஒருவருக்கு உண்டாகும் உணர்ச்சிகளின் தீவிரத்துவத்தையும் வேகத்தையும் ஆழத்தையும் வாசகர்களுக்கு உணர்த்துவதில் இம்மொழிபெயர்ப்பு கவிதை வெற்றி பெற்றுள்ளது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக அதன் இறுதி பகுதி, வியர்வை ஆராய் பெருகி வர, நடுக்கம் என்னை கீழே வீழ்த்த, காய்ந்த புல்லைக் காட்டிலும் நான் வெளிறி போக, ஏறத்தாழ சாவதைப் போல் ஒரு உணர்வு. இவ்வரிகள் அருமையாக அமைந்துள்ளன. இரண்டாவது அணுகுமுறை மூலத்துடன் ஒப்பிட்டு வாசித்தல். இனி இரண்டாவது அணுகுமுறையை பயன்படுத்தி, அதாவது இந்த மொழிபெயர்ப்பு கவிதையை அதன் மூலத்துடன் ஒப்பிட்டு ஆராயலாம். மூலக்கவிதை கிரேக்க மொழியில் உள்ளது ஆகையால் மொழிபெயர்ப்பாளர் பயன்படுத்திய வில்லியம் கார்லோஸ் வில்லியம்ஸ் என்பவரின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வருமாறு: That man is peer of the gods,
who face to face sits listening to your sweet speech and lovely laughter. It is this that rouses a tumult in my breast. At mere sight of you, my voice falters, my tongue is broken. Straightway, a delicate fire runs in my limbs. My eyes are blinded, and my ears thunder. Sweat pours out. A trembling hunts me down. I grow paler than grass and lack little of dying. கவிதையின் முதலாவது வரியை எடுத்துக்கொள்வோம். That man is peer of the gods. இது அவன் கடவுளுக்கு நிகரானவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்வரி பிழையற்றது போல தோன்றினும் இம்மொழிபெயர்ப்பில் 2 பிரச்சனைகள் உண்டு. முதலாவதாக கிரேக்க கடவுளர் பலர் இருக்க காட்ஸ் என்ற சொல் ஒருமையில் கடவுள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கடவுளருக்கு அல்லது தேவர்களுக்கு நிகரானவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பின் கிரேக்க புராணவியல் குறித்த தேடலை சில வாசகர் மனத்திலாவது இக்கவிதை உருவாக்கியிருக்கக்கூடும். கடவுள் என்ற பதம் யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எனும் சமயங்களின் தனி ஒரு கடவுட்கோட்பாட்டை நினைவுறுத்துகின்றது. இவற்றுக்கு காலத்தால் முந்திய கிரேக்க புராணவியலில் பல கடவுளர்கள் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முக்கியமான கிரேக்க பண்பாட்டு கூறொன்றை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்யாது இக்கவிதை தவித்து விடுகின்றது. அடுத்து தட் மேன் என்ற சொல் அவன் எனும் சுட்டுப்பெயராக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நாம் சுட்டுப்பெயரை பயன்படுத்துகிறோம் என்பதை ஆராய வேண்டும். கவிதையில் மைய பாத்திரத்தை, நபரை குறிக்க சுட்டுப்பெயர்கள் பயன்படுத்தப்படுதல் உண்டு. உதாரணமாக சுகுமாரனின் அவன் எழுதும் போது என்ற கவிதையின் சில வரிகளை பார்ப்போம். அவனுக்கும் எனக்கும் நடுவில் வருடங்களின் தொலைவு. எனினும் புத்தகத்தின் முதற் பக்கத்துக்கும் 2ஆம் பக்கத்துக்கும் இடைப்பட்ட நெருக்கம். அவன் காற்று, விசிறி நான் என்று அக்கவிதை தொடர்ந்து செல்கிறது. இக்கவிதை அவனை மட்டுமே பற்றியது என்பதால் அவன் என்ற சுட்டுப்பெயர் இங்கு மிக்க வலிமையுடையதாகிறது. ஆனால் அவன் கடவுளுக்கு நிகரானவன் எனும் மொழிபெயர்ப்பு கவிதையில் கவிதை அவனை பற்றியதன்று. அதனால்தான் அவன் என்ற சுட்டுப்பெயரின் பயன்பாடு இங்கு பொருத்தமற்றது. மேலும் குறிப்பிடப்படும் நபர், பொருள் ஏற்கனவே அறியப்பட்ட சந்தர்ப்பத்தில்தான் சுட்டுப்பெயர்களை இவன், உவன், அவன் பொதுவாக நாம் பயன்படுத்துவதுண்டு. கவிதையில் குறிப்பிடப்படும் நபர் பற்றி ஏற்கனவே ஒன்றும் தெரிவிக்கப்படாததால் அவன் என்ற ஆண்பாற் சுட்டானது பொருத்தமற்றது என்றே கொள்ள வேண்டும். மேலும் ஆங்கில கவிதையில் தட் மேன் என்ற பிரயோகம் ஏனைய ஆடவரிலிருந்து அந்த ஆடவனை பிரித்து தெளிவாக குறித்து காட்டி அழுத்தம் அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதையும் கவனிக்க வேண்டும். ஆதலால் நேரடி மொழிபெயர்ப்பு அம்மனிதன் என்பது கூட பொருத்தமாக இருந்திருக்கும். ஆங்கில மூலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட நெருடலான விடயங்கள் தமிழ் மொழி வழக்கு, மரபு என்பவற்றை கவனத்திற்கொள்ளாது செய்யப்பட்ட சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பின் விளைவுகளோ என எண்ண கிடக்கின்றது. கவிதையின் 2ஆம் வரியிலுள்ள ஃபேஸ் டு ஃபேஸ் என்பதே முகமுகமாக என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அதுபோன்று 6ஆம் வரியிலுள்ள பிரெஸ்ட் என்பது மார்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கில இலக்கியத்தில் பிரெஸ்ட் என்பதை உணர்ச்சிகளின் இருப்பிடமாகவும் கொள்வார்கள். எடுத்துக்காட்டு, The battle rode in front, a sound calculated to arouse the sublimest emotions in the breast of the soldier. தமிழில் மார்பு என்பதை அவ்வாறு கருதுவது குறைவு என்று ஏற்கனவே பார்த்தோம். மேலும் 7ஆம் 8ஆம் வரிகளில் காணப்படும் My tongue is broken எனும் வாக்கியத்தை பார்க்கும்போது என் நாக்கு முறிந்தது என்பது சொல் மொழிபெயர்ப்பாக அமைய காணலாம். உன்னை கண்டதும் என்னால் பேச முடியவில்லை, எனக்கு பேச்சே எழவில்லை
என்பதையே மை டங் இஸ் புரோக்கன் என்ற வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. பேச முடியாமல் நாக்கு ஒட்டிக்கொண்டது என்று சொல்லும் வழக்கம் தமிழில் உண்டு. எடுத்துக்காட்டாக பின்வரும் பகுதியை நோக்கலாம். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் மேலிருந்த போர்வையை விலக்கினான். அப்படியே உறைந்து போனான். நாக்கு ஒட்டிக்கொண்டது. வாய் வறண்டு போனது. நீ நீ என்று குளறினான். குடந்தை சா. இராமசாமி, சிலை அழகி. அடுத்து ஆங்கில கவிதையின் 9ஆம் 10ஆம் வரிகளை எடுத்துக்கொள்வோம். Straightway a delicate fire runs in my limbs. இது தமிழில் நேரடியாக ஒரு மென்மையான நெருப்பு என் கால்களுக்குள் ஓடியது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்கனவே கவனித்தோம். லிம்ஸ் என்ற சொல் ஆங்கிலத்தில் கை கால்கள் இரண்டையும் குறிக்குமெனினும் இலக்கியத்தில் உடம்பையும் குறிப்பதுண்டு. எடுத்துக்காட்டாக ஷேக்ஸ்பியரின் கவிதையொன்றை Sonnet 27 பார்க்கலாம். Weary with toil, I haste me to my bed. The dear repose for limbs with travel tired. இங்கு படுக்கையை நாடுபவர் தம் கைகால்களுக்கு ஓய்வு அளிக்கவே என்று கொள்வதெனும் பார்க்க, தமது உடலுக்கு ஓய்வளிக்க என்று கொள்வதே பொருத்தம். எனவே இத்தமிழ் மொழிபெயர்ப்பு கவிதையிலும் தீவிர உணர்ச்சி, மென்னெருப்பு உடல் முழுவதும் வியாபித்தது என்று கூறுவது காதலியை கண்டவருக்கு கிட்டிய பூரணமான அனுபவத்தின் விவரிப்பாக விளங்கும். இவ்வாறு பொருள் கொள்ளும் போது 9ஆம் வரி தொடக்கத்தில் இருக்கும் ஸ்ட்ரெயிட்வே என்பதை நேரடியாக என மொழிபெயர்த்தல் பொருந்தாது. இறுதியாக ஆங்கில மொழிபெயர்ப்பு நிகழ்காலத்தில் இருக்க, அதனை அடிப்படையாக கொண்டெழுந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இறந்த காலத்தில் இருக்கின்றமைக்கும் என்ன காரணம் என்பது புரியவில்லை. பொதுவாக தீவிர உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நிகழ்காலத்தை பயன்படுத்துதல் பொருத்தமானது. காதலனையோ காதலியையோ பார்க்கும்போது நெஞ்சில் எழும் எண்ண அலைகளையும் உணர்ச்சிகளையும் நிகழ்காலத்தில் கூறுவதன் மூலம் கவிஞர்கள் உடனடி உணர்ச்சி தீவிரத்தின் உணர்வை வாசகரிடத்து உருவாக்க முடியும். நிகழ்காலத்தின் உடனடி தன்மையானது வெளிப்படுத்தப்படும் உணர்ச்சிகளுடனும் உயிரோட்டமான சித்தரிப்புடனும் வாசகரை நேரடியாக இணைக்க உதவுகிறது. இது ஏறத்தாழ நேர்முக வர்ணனை கேட்பது போன்றது. வாசகரையும் கவி அனுபவத்தில் பங்கு கொள்ள வைக்கிறது. அத்துடன் காதல் முதலான விடயங்கள் காலத்தை கடந்து நிற்பவை. குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லது தருணங்களுக்கு மட்டும் உரியவை என்று இவ்வுணர்வுகளை மட்டுப்படுத்த இயலாது. எனவே நிகழ்காலத்தில் கவிதை அமைதல், அது பேசும் விடயமும் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் எக்காலத்திற்கும் பொருத்தமானவை என்ற கருத்தை சூசகமாக வலியுறுத்துகிறது. எனவே தமிழ் மொழிபெயர்ப்பும் நிகழ்காலத்தில் அமைந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்பு கவிதை பகுப்பாய்வானது இருவேறு விதமாக செய்யப்பட்டது. முதலாவதாக மொழிபெயர்ப்பு கவிதையை தன்னிறைவுடையதாய் பார்த்து அதன் குறை நிறைகள் மதிப்பிடப்பட்டன. அடுத்து தமிழ் மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்புடன் அது ஒப்பிடப்பட்டு ஆராயப்பட்டது. மொழிபெயர்ப்பு கவிதையை தன்னிறைவுடையதொன்றாக பார்த்தவிடத்து வாசகருக்கு எழக்கூடிய மரபுசாரா மொழி பிரயோகங்களே பிரச்சினைகளாக முன்வைக்கப்பட்டன. ஆனால் ஆங்கில மூலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எத்தகைய மொழி மாற்றம் தமிழில் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த கூடுதலான புரிதல் உண்டானது. தமிழ் மொழிபெயர்ப்பில் மரபுசாரா மொழி பிரயோகங்கள் இடம்பெற்றமைக்கு முக்கிய காரணமாக சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பை அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. அத்துடன் மூலத்தை அனுசரித்து போகாத, இலகுவாக நியாயப்படுத்த முடியாத மாற்றங்களும் தமிழ் மொழிபெயர்ப்பில் செய்யப்பட்டுள்ளன என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது காட்ஸ் என்னும் பதம் ஒருமையில் மொழிபெயர்க்கப்பட்டமை, மூல ஆங்கில மொழிபெயர்ப்பு நிகழ்காலத்தில் இருக்க, இறந்த காலத்தில் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தமை என்பவற்றைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். நன்றி.